ஓசூர் மாநகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 67வது ஆண்டு கடலைக்காய் திருவிழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புத்தாண்டை ஒட்டி நாடு நலம் பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி 67வது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவருமான சினிமா துறை நடிகருமான மாமன்ற உறுப்பினருமான NS மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஆஞ்சநேயர் சுவாமி மீது கடலைக்காய் எறிந்து நூதன வழிபாட்டில் மேற்கொண்டனர். ஓசூர் ராஜகணபதி நகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று 67வது ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்று இந்த கோவிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆஞ்சநேயருக்கு காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கடலைக்காய் சிறப்பு பூஜையில் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காயை ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீது ஆஞ்சநேயர் சுவாமியின் மீது வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இது குறித்து பேசிய பக்தர்கள், புத்தாண்டு பிறக்கும் போதே ஆஞ்சநேயரின் மனம் குளிரும் வகையில் கடலைக்காய் அவர் மீது இருந்து வழிபட்டால் நாடு செழிக்கும், விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. பாரம்பரியமாக நடத்தப்பட உள்ள இந்த திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் NS சுரேஷ் மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வழிபாடு செய்தனர். தாங்களின் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓசூர் மாநகரில் ராஜகணபதி நகரில் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையிலே 67வது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா மிக சிறப்பான முறையிலே ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே உடைய நோக்கம் விவசாயம் பெருகவும் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கவும் தான் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே விவசாயிகள் விளைவிக்கின்ற இந்த ஓசூர் பகுதியிலே நிலக்கடலை அதிக அளவில் விவசாயம் செய்யப்படுவதால் அந்த நிலக்கடலையை இறைவனுக்கு படைத்து அவருடைய வேண்டுதலை கோரிக்கைகளை முன்வைத்து வழிபாடுவது வழக்கம். அப்படி வருகின்ற பக்தர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் அவருடைய கோரிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது என்று ஐதீகம். எனவே இந்த நைவேத்தியமாக கொடுக்கப்படுகின்ற இந்த நிலக்கடலை பிரசாதமாக ஒவ்வொருவரும் வீட்டுக்கு எடுத்து சென்று வழிபாட்டு தளத்திலிருந்து வருகின்ற பிரசாதமாக உட்கொள்வதன் மூலமாகவும் அதை கொண்டு சேர்ப்பதன் மூலமாகவும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்பது தொடர்ந்து கடைபெற்று வருகின்ற ஐதீகம். எனவே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த கடலைக்காய் திருவிழா தமிழகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஓசூர் மாநகரில் மட்டுமே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக நிலக்கடலை வழங்கப்பட்டது.